இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகு கேது பயிற்சி. அதுக்கு ஒரு 5 ராசியை டாப், அதாவது எல்லா ராசிகளோட அந்த 5 ராசிகளுக்கு நன்மை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல மிதுன ராசிக்கு ராகு கேது 3ஆம் இடத்துல கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இருக்க போகிறாங்க. 3ஆம் இடத்துல கேது வந்தாலே உங்களுக்கு ஏற்றம், வாழ்க்கையில் ஏற்றம், நன்மைகள் மற்றும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் முயற்சியை கையில் எடுக்க வேணும். பாக்கியத்தில் ராகு வரும்போது பாக்கியமாக நீங்கள் நினைக்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏற்ற முறையில் நல்ல முறையில் நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்து தனுசு ராசிக்கு பாக்கியத்தில் கேது வரார். பாக்கியத்தில் தனுசு ராசிக்கு கேது வந்தாலே உங்களுக்கு குரு பகவானோட வீடு தனுஷு. அப்போ தனுஷுக்கு பாக்கியத்தில் வரும்போது கேது பகவான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல ராகு வரார். முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது கன்னிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் வராங்க. 12ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதுபோக லாபம், எந்த ஒரு தொழிலும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த அமைப்பில் இருக்கிற போது. அதுக்கடுத்து உங்களுக்கு மேசத்துக்கு லாபஸ்தானத்தில் ராகு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும்போது ராகு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீமை செய்ய மாட்டார். கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையும் முயற்சியை கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து துலாத்துக்கு லாபத்தில் கேது. அப்புறம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம்.